பசங்களா ஏதாவது வேணும்னா என்கிட்ட காலுங்க சரியா? அதை சாப்பிட்டு முடிச்சு ஃப்ரூட்ஸு ஜூஸு எல்லாம் இங்கே ஒரு டேபிளில் வைக்கிறேன், வந்து குடிச்சுக்கோங்க சரியா? ஓகே டீச்சர். ஏ தீபி என்னாச்சு? நீ ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருக்க, நூடுல்ஸு கறி எதுவும் எடுக்கலையா? இல்ல டீச்சர், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா பிடிக்கும், அதனால தான் எடுத்திருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ரைட் ரைஸ்ல நல்லா சாப்பிடுவோம், அதான் நாங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா ஃப்ரைட் ரைஸ் எடுத்திருக்கோம். சரி ஓகே, என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க சரியா? ஓகே டீச்சர். பூமாரி ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டு காலு சரியா? ஓகே டீச்சர். நூடுல்ஸ் இந்த ஃப்ரைட் சிக்கனும் செம்ம டேஸ்டா இருக்குல்ல, அது ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடல அவ்வளோ நல்லா இருக்கு. யாரு சமைச்சாங்களோ தெரியல. என்ன? ஆமா பூமாரி, எனக்கும் இந்த ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கோ? ஆமா ஐஷோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நல்லா இருக்கு. வீட்ல போய் எங்க சித்தி கிட்ட சொல்லுவேன் இது மாதிரியே செஞ்சு தாங்கன்ட்டு. நான் இது முன்னாடியே ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டிருக்கேன், நல்லா இருக்கும், இப்படிதான் இருக்கும் இதோட டேஸ்ட். இன்னொன்னு இருக்குல்ல, அது பேரு ஹனி சிக்கன், அதுவும் டேஸ்டா இருக்கும், அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஓ அப்படியா? இது நான் சாப்பிட்டதே கிடையாது, இரு டேஸ்ட் பண்ணி பார்க்க. ஆமா சூப்பரா இருக்கு, டேஸ்ட் அப்படியே வாயில நிக்க அழகா இருக்கு. இது மாதிரி ஒரு டேஸ்ட் நான் இதுவரை சாப்பிட்டது கூட கிடையாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல இது நல்ல ஜூஸியா டேஸ்டா இருக்கும்ட்டு, சூப்பரா இருக்கும். நாங்க ஒரே வெளிய போனா இதான் வாங்கி சாப்பிடுவோம், எங்க அம்மாக்கும் எனக்கும் இது ஃபேவரட். ஏன் தீதி, ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பாத்தியா எப்படி? ஆமா பார்த்தேன் தான். இப்போ என்னவா? நல்லாவே இல்ல, ப்ளைனா இருக்கு. அத நான் உன்கிட்ட சொன்னேன், அந்த சிக்கன் ஏதாவது எடுக்கோன்ட்டு, நீ தான் ஒண்ணுமே எடுக்க வேணாம்ட்ட. ஏன் அப்படி சொன்ன? நல்லாவே இல்ல வாயில வைக்கிறதுக்கு. ஏன் அப்படி சொல்ற மீனு? இப்படி எல்லாம் சொல்லாத சரியா? அவங்க எல்லாரும் நூடுல்ஸ் எடுத்திருக்காங்க, நம்மளும் போய் அதை எடுத்தோம்னு வச்சுக்கோயா, நம்ம அவங்கள பார்த்து தான் அதை எடுத்தேன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இது நல்லா தானே இருக்கு, நல்லா சாப்பிடு, இப்படிலாம் பண்ணாத. நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். என்னைக்காச்சும் தான் வெளியே சாப்பிட்றதுக்கே வர்றோம். டீச்சரே ஐயப்பாவன்ட்டு நம்மள கூப்பிட்டுருக்காங்க, அங்கேயும் வந்து இந்த ஒண்ணுக்கத்தான ஃப்ரைட் ரைஸ் போய் எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளக்கே நுழைய மாட்டேங்குது எனக்கு வாய்க்குள்ள. அப்படி சொல்லாத, நீ சாப்பிட்டு பாரு தீபி, உனக்கே நல்லா இருக்கான்ட்டு. நான் போய் இதை வச்சுட்டு நூடுல்ஸ் எடுக்க போறேன். இப்படிலாம் பண்ணாத என்ன? இப்ப நீ மட்டும் என்ன விட்டுட்டு தனியா போற பாத்தியா? ஃப்ரெண்டுன்னு சொன்னீல, உனக்காண்டி தானே சாக்லேட்டை உன்னோட சேர்ந்து கொடுத்தேன். இப்படி பண்ணாத, நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல, அப்ப நீ எனக்கு திருப்பி செய்யலாம்ல. அதுக்காண்டி நல்லா இல்லாத ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட சொல்றேன். அவங்க எல்லாம் பாரு விதவிதமா சிக்கன் வச்சிருக்காங்க, அதை பாக்குறதுக்கு எனக்கு நாக்குல எச்சியா ஊறுது. அவங்க கிடக்காங்க, அவங்க வச்சிருக்காங்கன்றதுக்காண்டி நம்ம வச்சிருக்க முடியுமாக்கும்? அங்க பாரு நிலா டீச்சர் வந்திருக்காங்க. டீச்சர் ஹாய். ஹாய் பூமாரி, என்னாச்சு? சாப்பாடு நடக்குதா? ஆமா டீச்சர், நாங்க சாப்பிட்டு இருக்கோம். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நான் இப்பதான் வந்தேன், ஜூஸ் எல்லாம் இங்க எடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க சரியா? டீச்சர் நீங்களும் எங்க கூட சாப்பிடுவாங்களா? பூமாரி டீச்சர் நம்ம கூட எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, டீச்சர் மல்லிகா டீச்சர் கூட தான் சாப்பிடுவாங்க. டீச்சர் நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க கூட இப்ப நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரு பரிமாறுவா? எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்ல, அப்பதானே நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுவீங்க. டீச்சர் வேற டீச்சர் யாருமே வரலையோ, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. எல்லாரும் வந்துகிட்டே தான் இருக்காங்க, இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்க எடுத்து வைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க சரியா? டீச்சர் ரோஸ் மில்க் இருக்கோ? என்னாச்சு? தீபிக்கு ரோஸ் மில்க் தான் நல்லா பிடிக்கும் போலயே. ஆமா டீச்சர், எனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். சரி இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன் சரியா? ஆனா ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குன்ட்டு தான் மல்லிகா டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. ஐயா ஐஸ்கிரீமா? உலகத்திலே ஐஸ்கிரீமே பார்க்கவே இல்ல போல பூமாரி, எப்படி வாயை பழகுறான்னு பாரு அசிங்கமா. என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்கு ஓவரா பண்ண போறேன்? நீதான் ஐஸ்கிரீமை பார்த்தோன்னு ஆன்ட்டு வாயை திறக்கிற. ஐஸ்கிரீமை பார்த்தா எல்லாரும் வாயை திறக்க தான் செய்வாங்க, வேற நீ மட்டும் என்ன வாயை திறக்காம கண்ணு கூடி சாப்பிடுவியோ? நான் உங்ககிட்ட ஏதாவது பேட்ச் கொடுத்தனா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு. ஒண்ணுக்கு தானே ஃப்ரைட் ரைஸை கையில வச்சுட்டு ஒவ்வொரு சீன் வரையா? தீபி எல்லாம் உன்னால தான் தெரியுமா? இப்ப பாரு அவன் என்ன எப்படி பேசுறான்ட்டு. நீ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் எடுக்க சொன்ன, இந்தா இதையும் சேர்ந்து நீனே சாப்பிடு. என்ன சும்மா இருக்க முடியாது உன்னால? நான் சும்மா தான் இருக்கேன், நான் என்ன சொரிஞ்சிட்டா இருக்கேன் தலையா? ரொம்ப பேசாத என்ன? ச்சே, இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் இப்படிதாம்மா பண்ணும், ஏதாவது ஒண்ணு நம்மள சொல்லிட்டே இருக்கும். அறிவே கிடையாது, வெளிய வந்திருக்கமே கொஞ்சமாச்சும் டீசெண்டா இருக்கணும்ங்கிறதே கிடையாதுப்பா. அத உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு டீசெண்டா இருக்கத பத்தி.
பாப்போம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்தா. அம்மா வாயி. மீனு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? நீ பாத்து பாத்து. அறிவே கிடையாது. தட்டை தூக்கி எறியற. இத உங்க வீட்ல சொல்லி தந்தாங்களா? நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க பாத்துக்கோ. ஏய் மீனு. டீச்சர் அவ என்ன ஓவரா ஒண்ணுன்னா சொல்லிட்டே இருக்கா டீச்சர். நான் அதான் அப்படி பண்ணேன். சொல்லிட்டே இருந்தா தட்டை தூக்கி வீசுவியா? அது என்ன பழக்கம்? இங்க பாரு. இனிமே இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ மண்டையில ஊனி கொட்டிடுவேன். ச்சே மீனு கொஞ்சமாச்சு இது இருக்கா? அவ மூஞ்சில விட்டறீற. அவ கண்ணாடியில பட்டிருந்தா என்ன ஆகுறது? நீயே புது கண்ணாடி வாங்கி தருவியா? இல்ல அவளுக்கு ஏதாவது அடிபட்டிருந்தா நீயே வந்து பாப்பியா? சாரி டீச்சர். சரி விடு. உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? டீச்சர் அவளுக்கு அடிபட்டிருக்கோ இல்லையோ இந்த மீனு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா டீச்சர். அவளை நல்லா திட்டுங்க இல்லனா அடிங்க. இங்க பாரு மீனு. இனிமே இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு சொல்லிட்டேன். கொஞ்சம் கூட அறிவில்ல. எப்படி விட்டறஞ்சான்னு பாரு. அவளே சும்மாதான் இருக்கா. பூமாரி ரொம்ப ஏத்தி விடாத என்ன? உன்னை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. நான் எதுக்கு ஏத்தி விட போறேன்? நான் கண்டிப்பா வீட்ல போய் எங்க சித்தி கிட்ட சொல்லதான் செய்வேன். உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாதான் நீ சரி வருவ. உன் இஷ்டத்துக்கு சாப்பாடு தட்டையை தூக்கி விட்டறீற. என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்வியா? நீ விடு பூமாரி. நாளைக்கு எங்க அம்மா ஸ்கூலுக்கு வருவாங்கல்ல அப்ப இருக்கு இவளுக்கு. ஏய் தீபி பயமா இருக்கு. அவ அம்மாவை கூட்டிட்டு வருவாளோ? அவ கிடக்கா. அதெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வர மாட்டா. சும்மா ஆட்டுக்கு சொல்லுவா. நிஜமா தானே சொல்ற. அவ கூட்டிட்டு வர மாட்டாள்ல. அதெல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு வர மாட்டா. நீ கவலைப்படாத சரியா? அவ அம்மா ஸ்கூல்ல சைன் போடுறதுக்கே வர மாட்டாங்க. இதுக்கெல்லாம வர போறாங்க. நிது சொல்லு பூமாரி. நிஜமாலுமே உங்க அம்மாவை நாளைக்கு கூட்டிட்டு வருவியோ? ஆமா பூமாரி உண்மையில தான் சொல்றேன். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பாத்தியா? என் பெரிய கண்ணாடி எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அதுல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யவானா? எங்க அம்மாட்ட நாளைக்கு கண்டிப்பா சொல்லி கூட்டிட்டு வருவேன் பாரு. அப்பதான் இவளோட திமிரு நல்லா அடங்கும். ஐயோ பாவம் விட்டுறேன். கூட்டிட்டு வராத சரியா? அதான் உன் கண்ணாடிக்கு ஒண்ணாகல. நல்லா தானே இருக்க. உன் வாயில கூட அடிபடல. அப்படியே விட்டுரு. பாவம் பொழைச்சு போட்டும். நீ சும்மா இருக்கியா? நான் எங்க அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். அவ எப்படி என் வாயில விட்டறையலாம்? நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் பாரு. இல்ல பாவமா இருக்கு அவளை பார்த்தோம்னா. நீ இவளுக்கெல்லாம் ஒண்ணும் பாவம் பார்க்காத பூமாரி. கண்டிப்பா இவளை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படி இருக்கான்னு பாரு. என் மூஞ்சில பார்த்து விட்டறீரா. என் மூஞ்சுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவ மூஞ்சி தருவாளோ? எப்படி இருக்கான்னு பாரு. நாளைக்கு எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் இவ சரி வருவா. அப்போ உங்க அம்மா அவளை நல்லா திட்டுவாங்களே? தீபியும் திட்டுவாங்களோ? என் மூஞ்சில என்ன தீபியா விட்டறஞ்சா? அவதானே விட்டறஞ்சா. அவளதான் எங்க அம்மா திட்டுவாங்க. அப்போ ஓகே. தீபி எதுவும் திட்டுறாத சரியா? தீபி பத்தி சொல்லிடாத. அதுக்கப்புறம் எங்க சித்தி நல்லா வருத்தப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சொல்ல மாட்டேன். ஆனா இப்போதைக்கு அவளும் ஏதாவது என் வழியில வந்தான்னு வச்சுக்கோயேன். நானே மண்டியில நறுக்குன்னு கொட்டிடுவேன் அவளை. சரி விடு கோவப்படாத. வா நம்ம அந்த டெசர்ட் போய் சாப்பிடுவோம்.